மோடி ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றடைந்தார். இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பை பிரதமர் நரேந்திர மோடி கண்டு ரசித்தார். சீனாவில் நடைபெறும் SCO மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி 31ஆம் தேதி அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் உடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டினையும் சந்திக்கிறார். தான் மேற்கொண்டுள்ள ஜப்பான் மற்றும் சீனா பயணத்தால் தேச நலன் மேம்படும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜி ஜின்பிங் மற்றும் புட்டினை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரியால் திருப்பூரில் 7 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் காலனி தொழில் நலிவடையும் அபாயம் இருப்பதாக ராணிப்பேட்டை தொழில்துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் 3000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல்லாயிரக்கணக்கான நபர்கள் வேலை இழக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ள நிலையில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் ஜவுளி, ரசாயனங்கள் மற்றும் இயந்திரவியல் துறைகளில் குறுகிய கால தாக்கம் இருக்கும், நீண்டகால இழப்பாக இருக்காது என மத்திய வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. குறுகிய கால தாக்கத்தால் ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்க ஆக்கப்பூர்வ பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தை விரைவுபடுத்த முயற்சி செய்து வருகிறது என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ், நிப்டி வர்த்தகம் தொடர் சரிவை கண்டுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பு காரணமாக நேற்று ஒரே நாளில் சென்செக்ஸ் 705 புள்ளிகள் சரிந்தன. இரண்டு நாட்கள் பயணமாக செப்டம்பர் 2ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகம் வருகிறார். சென்னை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்படி ஆளுநர் நடக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பு வாதம். பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் உரிமை யாத்திரையின் போது பிரதமரின் தாயாருக்கு எதிரான அவதூறு கோஷம் கண்டிக்கத்தக்கது. ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி தரம் தாழ்ந்துவிட்டதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். தான் யாரையும் ஓய்வு பெறுமாறு கூறவில்லை என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். 75 வயதடைந்தவர்கள் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என பேசியது பிரதமர் மோடியுடன் ஒப்பிட்டு சர்ச்சையான நிலையில் விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டார். மாநில தேர்தல் ஆணைய செயலாளராக ஸ்ரீ வெங்கடபிரியா IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் கூமாப்பட்டி பிளவக்கல் அணையில் பூங்கா மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தங்கப்பாண்டி என்பவரின் வீடியோ மூலம் கூமாப்பட்டி பிரபலமடைந்த நிலையில் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஆம்பூர் கலவர வழக்கில் 22 பேர் குற்றவாளிகள் என திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வழக்கு பதியப்பட்ட 14 பேர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் 161 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். ஆம்பூர்
கலவரத்தில் படுகாயமடைந்த 2 போலீசாருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும். படுகாயமடைந்த நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் தமிழக அரசுக்கு திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநாட்டில் ராம்பில் ஏறிய இளைஞரை பவுன்சர்கள் இறக்கி விடுவதைப் போல் புதிய வீடியோ வெளியானது. தூக்கி எறியப்பட்டவரும் புகார் அளித்தவரும் வெவ்வேறு நபர் என தாவேக தரப்பில் கூறப்பட்ட நிலையில் புதிய வீடியோவால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தாவேக மாநாட்டில் பவுன்சர்கள் தூக்கி வீசியது தன்னைத்தான் என விழுப்புரத்தைச் சேர்ந்த அஜய் என்பவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். பணத்திற்காக மற்றொரு இளைஞர் புகார் அளித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக மாநாட்டில் பவுன்சர்கள் தன்னையே தள்ளிவிட்டார்கள் என விஜய் மீது புகார் அளித்த பெரம்பலூர் இளைஞர் சரத்குமார் கூறியுள்ளார். தாவேகாவினர் எதிர் வழக்கு தொடர்ந்தால் சந்திக்க தயார் எனவும் தெரிவித்துள்ளார். எழும்பூர், நெல்லை, மதுரை, பெங்களூரு உள்ளிட்ட 7 வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களில் பெட்டிகளை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்புவனம் அஜித்குமார் உயிரிழப்பு விவகாரத்தில் நகை காணாமல் போனதாக நிகிதா அளித்த புகார் குறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. நகையை எடுத்த நபர்கள் குறித்து அன்னோன் என குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருதரப்பு மாணவர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. ஒரு மாணவரின் மண்டை உடைக்கப்பட்ட நிலையில் இரு தரப்பினர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்து கண்ணாடி கற்களால் தாக்கி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு. சம்பவம் தொடர்பாக 2 இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தொடரின் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 2ஆம் இடம் பிடித்தார். தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் அதிகபட்சமாக 85.01 மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து அசத்தினார். ஜெர்மனியைச் சேர்ந்த ஜூலியன் வெபர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். 91.51 மீட்டர் தூரம் ஈட்டியை வீசி சாம்பியன் பட்டம் வென்றார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் உலகின் 2ஆம் நிலை வீராங்கனையான சீனாவின் வாங்ஸியை வீழ்த்தி இந்திய வீராங்கனை PV சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றார். காலிறுதி சுற்றில் இந்தோனேஷிய வீராங்கனை PK வர்தானியை இன்று எதிர்கொள்ள உள்ளார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். எப்போ தம்பி உன் கல்யாணம், எப்போ எனக்கு சேலை வரப்போகுது, எப்போ எனக்கு வேட்டி சட்டை வரப்போகுதுன்னு அவங்க வீட்டு பிள்ளையா எனக்கு கேட்கும்போது எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு 12:30 மணிக்கு நான் சொல்கிறேன். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் முதியோர்களுக்கு உணவு கொடுத்து தனது பிறந்த நாளை கொண்டாடினார் நடிகர் விஷால். திருமணம் குறித்த கேள்விக்கு அனைவரும் எதிர்பார்த்த அறிவிப்பு இன்று மதியம் வெளியாகும் என பதிலளித்தார். கனமழையால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக, ஊர் திரும்ப முடியாமல் லடாக்கில் சிக்கிக் கொண்டதாக நடிகர் மாதவன் கூறியுள்ளார். ஒவ்வொரு முறையும் தான் லடாக்கில் படப்பிடிப்பிற்கு வரும்போது இதுதான் நடக்கிறது எனவும் மாதவன் தெரிவித்துள்ளார்.
போலந்தின் ரதோம் நகரில் ஏர் ஷோவுக்கான ஒத்திகையில் ஈடுபட்ட F-16 ரக போர் விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானது. விமானத்தை ஓட்டிய பைலட் உயிரிழந்த நிலையில் விமானம் விபத்திற்குள்ளாகும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.